ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டி நகர் சரவணா ஸ்டோரில் இருக்க செலிப்ரிட்டி பாத்திர கடையில் இருக்க பூஜை சாமான் பொருளை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒன்று ஒன்றுமே பிரத்யேகமாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது மாதிரி சாமி சிலைகள் வந்து எல்லா சைஸஸ்மே வச்சுருந்தாங்க. கம்மி விலையிலேருந்து அதிகமான விலை வரைக்கும் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். முகம்லாம் வந்து ரொம்ப அம்சமாக இருந்தது சாமிங்களுக்கு. அன்னபூர்ணி சிலை, விநாயகர் சிலை, சிவன், பார்வதி, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்ததுங்க. அது வந்து ரொம்ப கம்மி விலையிலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பூஜை சாமானோட செட்டு. நம்ம கல்யாணத்துக்கெலாம் இந்த செட்டாகவே கொடுக்கலாங்க. அப்படி நான் இந்த வீடியோவில் ஒரு பொருளாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விலையோடையே காட்டுற வீடியோவை பாருங்கள். முருகருடைய வேல் ஓம் போட்டு இருந்தது. இதுவும் வந்து பெரிய சைஸ்லேருந்து ரொம்ப சின்ன சைஸ் வரைக்கும் இருந்ததுங்க. விலை வந்து 100 ரூபா, 113 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வீட்டில் முருகர் சிலை இருக்குன்னா கண்டிப்பாக வேல் வச்சுருக்கணுங்க. வேலை தனியாக வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். ஆனால் முருகர் சிலை இருந்தால் முருகர் மட்டும் வச்சு பூஜை பண்ணக்கூடாது, வேலோடு தான் வச்சு பூஜை பண்ணணும். அப்படி முருகர் சிலை உங்ககிட்ட இருக்குன்னா இது மாதிரி நீங்கள் சின்ன சைஸில் கூட ஒரு வேல் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இவங்க அன்னபூர்ணி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்களை வீட்டில் வச்சு நம்ம அரிசியை கொட்டி வச்சு பூஜை பண்ணோன்னா நம்ம வீட்டில் அன்னம் குறையாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அன்னபூர்ணி கூட செட்டாக இந்த 2 யானையும் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்தது. சிவலிங்கம், நந்தி அதுவுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. விளக்குகளில் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப கம்மியான விலையிலேருந்து விளக்குகள் வந்து இருந்தது. ஸ்டார்டிங் நீங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயிலேருந்து விளக்குகள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. முறுக்கு பிழிகிற குழாலாம் வந்து பித்தளையிலேயே இருந்தது. விநாயகர் மனையும் அதே மாதிரி ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட்டு ரேட் வரைக்குமே கடையில் இருந்தது. எல்லாமே அழகாகவும் இருந்தது. அதே மாதிரி வெயிட்டுமே வந்து நல்ல வெயிட்டாக தாங்க இருந்தது. 100 ரூபா பொருள்னா ரொம்ப சாதாரணமாக தக்கையாலாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆத்ம விளக்கு. இது வந்து 8 திக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுறது கணக்கே இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும், காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றினா கூட துணை விளக்கு ஏற்றணும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா எத்தனை விளக்கு, கிட்டத்தட்ட இது 8 திசையிலையுமே வந்து தீபம் தரக்கூடிய விளக்கு. அதனால் இந்த விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் விளக்கோட நம்பர்ஸ் வந்து கணக்கே கிடையாது. இந்த டபரா செட்லாமே வந்து 200 ரூபாயிலிருந்து இருந்ததுங்க. இதுவே வந்து காப்பர் டபரா செட்டும் வந்து இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த விளக்கெல்லாம் கூட எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. வீடியோவை நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எல்லா பொருட்களுக்குமே வந்து ரேட்டோடு நான் காமிச்சிருக்கேன். பித்தளையில் அஞ்சரை பெட்டி இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம கல்யாணத்துக்கெலாம் கொடுக்கலாம். இது கிஃப்டாக கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம்.
காப்பர் டம்ளர்ஸ் வந்து கணக்கே இல்லாம வச்சிருந்தாங்க. காப்பர் டம்ளர்ஸ், பித்தள டம்ளர்ஸ் நெறைய இருந்தது. அதுலயே பிரத்யேகமா டிசைன்ஸ் சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டும் கிளாஸஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் குத்து விளக்குல வந்து கணக்கே இல்லைங்க. நெறைய மாடல்ஸ் குத்து விளக்கு இருந்தது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பூஜை பொருள் எல்லாமே நம்ம கடைக்குள்ள என்டர் ஆன உடனேவே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இந்த பித்தள பாத்திரம்லாம் இருக்கு, பூஜை ஐட்டம்ஸ்லாம். இது இல்லாம பேஸ்மெண்ட்ல ஒரு பித்தள குடோனே இருக்குங்க. குத்து விளக்குல எல்லா சைஸஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் குத்து விளக்குலாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஓவராலாக எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
பேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸ் இறங்கி போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீல் பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. விளக்குல அவ்வளோ குத்து விளக்கு இருக்குது, அவ்வளோ மாடல்ஸ் இருந்ததுங்க. எல்லாமே நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. இந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பித்தளை ஐட்டம்ஸும் ஸ்டீல் ஐட்டம்ஸும் தான் இருந்தது. அதே மாதிரி விளக்கில் ஜீசஸ் வழிபடுறவங்களுக்கும் மேரி மாதாவை வழிபடுறவங்களுக்கும் அந்தந்த மாடல்ஸில் விளக்குகளும் எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.